தனுசு ராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஆன்மீக வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை அளிக்கும் கிரக அமைப்புகள் காணப்படுகின்றன. சில விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்கள் படிப்படியாக வெளிப்படும். குரு பகவான் குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில் உங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது சுபமான நிலை அல்ல, இருப்பினும் வாழ்க்கையில் ஆழமான அனுபவங்கள், ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் மறைந்திருந்த வாய்ப்புகளை உணரும் திறன் அதிகரிக்கலாம். மேலும் குருவின் சிறப்பு பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளின் மீது விழுவதால் உங்கள் 12ஆம், 2ஆம் மற்றும் 4ஆம் வீடுகள் குருவின் அருள் பார்வையை பெறுகின்றன. இதனால் குடும்ப ஒற்றுமை, பொருளாதாரத்தில் படிப்படியான முன்னேற்றம், வீட்டில் அமைதி மற்றும் மனநிம்மதி அதிகரிக்கலாம். இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பாராத நல்ல வழிகள் திறக்கப்படலாம். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை சூரியன் கடக ராசியில் உங்கள் 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இந்த காலத்தில் உடல்நலம் மற்றும் ஓய்விற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. எந்த முக்கிய முடிவையும் அவசரப்படாமல் எடுப்பது பயனளிக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் சிம்ம ராசிக்கு உங்கள் 9ஆம் வீட்டிற்கு செல்கிறார். கோசாரப்படி இது சுபமான நிலை அல்ல என்றாலும் பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து செயல்பட்டால் பாக்கியம் வளர வழி கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு மன உறுதியை அதிகரிக்கும். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் உங்கள் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உறவுகள் மற்றும் கூட்டு தொழில்களில் அமைதியான அணுகுமுறையை கடைபிடிப்பது நல்லது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் பேசினால் நல்ல புரிந்துணர்வு உருவாகும். புதன் ஆகஸ்ட் 17 வரை புதன் கடகத்தில் உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி மற்றும் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு புதன் சிம்மத்தில் உங்கள் 9ஆம் வீட்டுக்கு செல்கிறார். உயர்கல்வி, பயணம் மற்றும் புதிய அறிவு தொடர்பான விஷயங்களில் நிதானமாக முடிவெடுத்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை சுக்கிரன் சிம்மத்தில் உங்கள் 9ஆம் வீட்டில் இருப்பதால் தெய்வ அருள், பயணம், குருமார்களின் ஆசீர்வாதம் மற்றும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். அதன் பிறகு சுக்கிரன் கன்னி ராசிக்கு உங்கள் 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இந்த நிலையில் தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகும். ஒழுக்கத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நல்ல பெயர் கிடைக்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியில் உங்கள் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி காலமாகும். வீடு, குடும்பம் மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் பொறுமை அவசியம். இந்த காலம் உங்களை மேலும் உறுதியானவராக மாற்றும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்புடன் செயல்பட்டால் பல காரியங்கள் சுமூகமாக நிறைவேறும். ராகு உங்கள் 3ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. தைரியம், புதிய முயற்சிகளில் வெற்றி, தொழிலில் வளர்ச்சி, பயணங்கள் மற்றும் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கலாம். கேது உங்கள் 9ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது மன அமைதியையும் பாக்கிய வளர்ச்சியையும் தரும். இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியவை: உடல் நலத்திற்கு தேவையான கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் அமைதியான உரையாடலை கடைபிடிக்கவும். புதிய முயற்சிகளை தன்னம்பிக்கையுடன் தொடங்குங்கள். முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கவும். ஆன்மீக பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை மஞ்சள் மலர்களால் வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். தினமும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, காயத்ரி அல்லது ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஜபித்தால் மன உறுதியும் தெய்வ அருளும் அதிகரிக்கும். மாதத்தின் மொத்த பலன்: ஆகஸ்ட் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி, தைரியம் மற்றும் படிப்படியான முன்னேற்றத்தை அளிக்கும் மாதமாக அமைகிறது.
ராகுவின் சுப பலன், குருவின் அருள் பார்வை மற்றும் சுக்கிரன் தரும் தொழில் வாய்ப்புகள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். சில விஷயங்களில் பொறுமை தேவைப்பட்டாலும் இறைநம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல மாற்றங்களும் நிலையான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.